நாங்களும் லஞ்சம் கொடுப்போம், நாங்களும் லஞ்சம் கொடுத்து வாக்கு வாங்குவோம். வணக்கம். இன்னைக்கு நமது நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக கீவளூர் சட்டமன்ற தொகுதி 3வது மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய சாலையில் இன்னைக்கு பண விதை நடுவு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்கால அரசியலில், நிகழ்கால அரசியலில் நாம் தமிழர் கட்சி தான் சுற்றுச்சூழல் பாசறையை பாதுகாக்கணும்னும் எல்லா இடங்களையும் செயல்படுறோம். அதில் எங்கள் அண்ணன் சீமான் விதைத்த இந்த கருத்துக்கள் தான் எங்களுக்கு இன்னைக்கு இந்த சுற்றுச்சூழல் மீது மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதன் ஒரு பகுதியாக நான் அண்ணா 2016 சொன்னது மாதிரி பல கோடி பனை திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதத்தில் நாங்கள் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பனை விதைகளை நட்டு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம். பனை விதை நடும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் பல ஆயிரங்கள் இருக்குது. ஆனால் இந்த பனை விதை இன்னைக்கு நடுறோம், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் மிகப்பெரிய ஒரு அரணாகவும் இருக்கும். அது என்ன கேட்டிங்கன்னா, பனையினால் பல பயன்கள் இருக்குது. இன்னைக்கு கருப்பட்டி எடுத்தாலும் சரி, பதநீர் எடுத்தாலும் சரி, இன்னைக்கு பனை மரங்கள் இருக்கும்போது அந்த பகுதியே நன்னீராக மாறிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்த வலிமை கொண்டது, மிகப்பெரிய நீரை சேமித்து வைக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த பனை. இந்த பனையை இன்னைக்கு நடுவதில் நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை பெருமை அடைகிறது. இன்னைக்கு அண்ணன் ரகுபதி அண்ணன், இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ரகுபதி தலைமையில் அண்ணன் பைசல், முத்துக்குமரன் உள்ளிட்ட இந்த சரவணன், தம்பி சரண் அனைவருடைய ஒத்துழைப்பாலையும் இந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் பனை விதை நடுகிறோம். இது மிகப்பெரிய ஒரு புதுமையாக போட்டப்பட்ட சாலை. இந்த சாலை முழுக்க பனை விதை இந்த ஒரு வாரம் முழுக்க நடப்போகிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு குறைந்த அளவில் ஒரு 3 மூட்டைக்கு கொண்டு இன்னைக்கு ஒரு 400-500 பனை விதைகள் நடுறோம். அது இல்லாமல் இன்னைக்கு தொடர்ந்து இந்த வேலைகளை நம்ம தொடர்ந்து முன்னெடுக்கிறோம். அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணனின் 1 கோடி பல கோடி பனை திட்டத்தின் கீழ் இன்னைக்கு பனை விதை நடுறது திட்டம் இருந்தோம். அது எங்கன்னா பாப்பாவில் பக்கத்தில் ஏரிஞ்சாலை முதல் மருத்துவக் கல்லூரி வரைக்கும் அது சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு 1000 பனை விதை நட்டுறதை திட்டமிட்டு 1000 பனை விதை நட்டுக்கிட்டு இருக்கோம். இது அண்ணனோட கனவு நிறைவேறணும். அதுக்கு சுற்றுச்சூழல் மிகவும் முக்கியமானது இன்றைய கால சூழ்நிலையில். அதையும் தாண்டி நீர் வளத்திலேருந்து மண் வளத்திலேருந்து எங்கள் அண்ணா அரசியல் கற்றுக் கொடுக்குறது அப்படி தான். மனிதனுக்கு மட்டுமே அரசியல் கற்றுக் கொடுக்கல, மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை தான் கற்றுத் தர்றாங்க. அந்த அரசியலை தான் நாங்கள் செய்கிறதுக்காக தான் இப்போ முன் வந்திருக்கோம். அந்த அரசியல் தொடர்ந்து முன்னெடுப்போம். பனை விதை இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து விதைச்சிருக்கோம். இதில் நடுறதுக்குள்ள சரீரத்து இல்லை, அது கொஞ்சம் இதாக இருக்கும்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக நட்டு விட்டுருவோம். இன்னமும் 1000 மரம் நடுவோம். என்ன புரட்சி வெல்லட்டும், நாம் தமிழர் வார்த்தை சொல்லட்டும். விதைகள் விதைப்போம், மரம் பெறுவோம். அந்த தலைப்பு செய்படி நம்ம பனை விதைகள் மெடிக்கல் காலேஜ் வழியாக இப்போ போயிட்டு அந்த மெயின் பைபாஸ் விதைத்து நம்ம அண்ணன் சொன்ன வார்த்தையின்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் விதைத்த விதைகள் 100 பலன் கொடுக்கிறது. இன்னமும் அதிக விதைப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பனை விதை ரோட்டில் நட்டுருக்கோம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா மண் அரிமான தடுக்கிறதுக்கும் மற்றும் அதில் நிறைய பயன்கள் இருக்குது. ஒரு பணந்தொழில் செய்கிறவருக்கு இப்போ தொழில் பார்த்து நஷ்டம் அடைஞ்சிருக்கு. இதே ஒரு பண ஓலையோ பணம் பலமோ தேவைப்பட்டால் அவங்க தொழிலும் கண்டிப்பாக மேம்படும். அந்த நோக்கத்துக்காகவும் அண்ணன் சீமான் அவர்களோட தொழிலின் காரணமாகவும் நாங்கள் மரங்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சேர்ந்து. புரட்சி வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து எல்லாம் பனை விதை நட்டுருக்கோம். இது எதுக்குன்னா மண் அரிப்பு அதை தடுக்கிறதுக்காகவும் நிலத்தடி நீரை உலகில் வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இன்று மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி போகும் சாலையில் இருபுறங்களிலும் பனை விதை நட்டு கொண்டு இருக்கிறார்கள் என் உறவுகள், நமது உறவுகள். அண்ணன் சொன்னது போல் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இங்கு விதைத்தவனும் உறங்கவில்லை, விதைகளும் உறங்கவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று வீரியத்தோடும் பெரும் சுறுசுறுப்போடும் நம் உறவுகள் அண்ணன் விதைத்த கருத்தை மனதில் ஏற்று வீரியத்தோடு பனை விதைகளை இரு புறங்களிலும் நட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். பனையின் பயன் என்று எடுத்துக்கொண்டால் பனை மரம் என்பதே பயனுள்ளதுதான்.
பனைமரம் அப்படி என்றுதான் மருவி அது பனை மரமாக மாறி இருக்கிறது. அது செல்வம் கொளிக்கிற ஒரு மரம். இந்த 50 ஆண்டு அவலமான ஆட்சி காலத்தில் பனைகளை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் அதன் பயன்களை அறியாத இந்த அரசு அதை முழுதுமாக புறம்தள்ளி பனைகளை அழித்து விட்டது. பல கோடி பனைகள் இருந்த இந்த தமிழகத்தில் இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு, அதாவது தமிழகத்தின் மரம் என்று சொன்னால் அது பனை. அந்த பனை மரத்தை வளர்க்க தவறிய அரசு எங்கு பார்த்தாலும் கருவேலம் மரங்களை வளர்த்து இந்த மண்ணை நாசப்படுத்தி விட்டது. அதற்கு காரணம் நாசமானவர்கள், நாசமாக போனவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆட்சியில் இருந்ததால் இந்த மண் மலராகி இன்று எங்கு பார்த்தாலும் கருவேல மரங்களாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையை போக்க அண்ணன் 16 ஆண்டுகளுக்கு முன்னால் கருத்துக்களை விதைத்தார். பிறகு எங்களுக்கு போதித்தார் பனையின் பயன் என்ன, பனை என்னென்ன நன்மைகளை செய்கிறது, பனையினால் நிலத்தடி நீர் எப்படி பூமிக்குள் அனுப்பப்பட்டு தேக்கி வைக்கப்படுகிறது என்று எங்களுக்கு ஒரு அரசியல் ஆசானாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்களுக்கு போதித்ததை மனதில் ஏற்று எந்த கவர்ச்சிக்கும் எந்த கயவர்களுக்கும் பக்கம் போகாமல் அறம் சார்ந்த ஒரு இனமாக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய என் தாய் தமிழ் உறவுகள் என்று இதே போன்ற நற்காரியங்களை பூமியை வளப்படுத்த, இந்த பூமியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல, அவர்கள் வளமோடு வாழ்வதற்கு இன்று மண்வெட்டியையும் பணம் விதைகளையும் கையில் ஏந்தி இந்த பூமியை காக்கக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியலை இந்த உலகில் எவரும் செய்ததாக தெரியவில்லை. மேலை நாடுகளில் வென்றால் சிலர் செய்திருக்கலாம். இந்திய துணைக்கண்டத்தில் முதலாக எங்கள் அண்ணன் செந்தமிழின் சீமான் மட்டும்தான் இந்த சுற்றுச்சூழல் பாசறை என்று ஒரு பாசறையை வைத்து இந்த மண்ணின் வளத்தை காக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணனின் கருத்துக்கும் செவிசாய்த்து ஆதரவை தருமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி நாகப்பட்டினம் மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை செய்த ஆகச்சிறந்த அறம் சார்ந்த செயல் பனை விதை நடும் நிகழ்வு. ஏருஞ்சாலையிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி ஒரத்தூர் வரையிலான நெடுஞ்சாலை ஓரங்களில் தோராயமாக 1000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் இன்றைய தினம் நடப்பட்டது. பனை விதைகள் எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக மாறக்கூடிய விஷயம். எல்லா மரங்களும் தண்ணி இருந்தால் தான் வளரும். ஆனால் பனை மரம் மட்டும் வறண்ட இடத்துல கூட வளர்ந்துடும். தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு காலத்தில் இருந்த பனை மரம் இன்றளவு மிக மிக குறைந்த அளவில் இருக்குது. நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்கும் இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் பனை மரம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறது. பனை மரங்களை ஒவ்வொருத்தரும் விதைக்கணும். பனை விதைக்கிறது ரொம்ப எளிதான விஷயம். மற்ற மரங்கள் வளர்க்குற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. பனை விதை விதைக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். 1/2 அடி ஆழத்துக்கு ஒரு பனை விதைங்க நீங்கள் மண்ணுக்குள்ளே மூடிட்டா போதும். மண்ணுக்குள்ளே வச்சு மூடிட்டீங்கன்னா போதும். அது எந்த விதமான உதவியுமே இல்லாமல் இயற்கையோட உதவியோட வளர்ந்துடும். கடற்கரை ஓரங்களில், சாலை ஓரங்களில், ஆற்றங்கரைகளில், நீர்நிலைகளை சுற்றி இது நடுறது நமக்கு மட்டும் கிடையாது. இந்த நிலத்தடி நீர் அதிகமாக இல்லாமல் போகிறதுக்கு ஒரே காரணம் பனை மரங்களும் இல்லாததான். பனை மரம் மட்டும் நிலத்தடி நீரை சுமார் 100 அடி ஆழத்துக்கு கீழே போகாமல் உறிஞ்சி வச்சுக்கும். பனை மரம் எல்லா இடத்துலையும் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா
இந்த சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்கும். வருங்கால தலைமுறைக்கு பனை மரங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாக அவங்க வாழறதுக்கு, பனையிலிருந்து வர்ற உபரி பொருட்கள் பாருங்க, பனை நுங்கு, கருப்பெட்டி, பனை வெல்லம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு உபரி பொருட்கள் மனித குலத்துக்கு ஆரோக்கியம் தர, சுற்றுச்சூழலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களை பனைமரம் தருது. அதனால நாம ஒவ்வொருத்தரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள், நம்ம வீடு இருக்குது அப்படின்னா வீட்டை சுற்றி ஒரு 4 பனை மரம், நம்ம ஊரில் ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்தை சுற்றி ஒரு 10 பனை மரம், இதெல்லாம் சாதாரணமாக எந்த விதமான செலவுமே இல்லாமல் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது நாம மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே செய்யலாம். உங்களுக்கு அருகாமையில் உள்ளவங்கள்ட்ட இந்த செய்தியை கடத்துங்க, பனை மரத்தோட பலன்களை சொல்லுங்க, அந்த பனை விதையிலிருந்து என்னென்ன பொருட்கள் பின்னாடி வருது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு விதைகளை நட்டோம்னாலே போதும், ஒரு பனை விதைகள் நட்டோம்னா போதும். அது வந்து இங்கே பராமரிக்க தேவையில்லை, அதுவா வளர்ந்து அதுவா இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை தர்றதுக்கு அது தன்னால் முன் வருது. அதனால இனி வரும் காலங்களில் பனை மரத்தை நடுறதை நாம் தமிழர் கட்சி மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை வருடந்தோறும் செய்யும். அதே போல் நாங்கள் வாக்கு சேகரிக்க போகிற இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பனை விதையை நாங்கள் லஞ்சமாக கொடுப்போம். நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், பனை விதைகளை லஞ்சமாக கொடுப்போம். நாங்களும் லஞ்சம் கொடுப்போம், நாங்களும் லஞ்சம் கொடுத்து வாக்கு வாங்குவோம். எதை லஞ்சமாக கொடுப்போம்? பனை விதைகளை லஞ்சமாக கொடுப்போம், மரக்கன்றுகளை லஞ்சமாக கொடுப்போம், பழமரக்கன்றுகளை லஞ்சமாக கொடுப்போம். இந்த வர்ற சட்டமன்ற தொகுதி தேர்தல் வரும்போது வாக்கு சேகரிக்க போகும்போது நாங்கள் 1000 மரக்கன்றுகளை கொடுத்து தான் லஞ்சம் வாங்க போகிறோம், லஞ்சமாக கொடுத்து வாக்குகளை வாங்க போகிறோம். எந்த கட்சிக்காரங்களுக்கு நாங்கள் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவங்க தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை இந்த உலக மக்கள், இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், சுற்றுச்சூழல் வந்து எல்லாருக்கும் தேவை, எல்லா கட்சியினருக்கும் தேவை. எல்லா கட்சியினரும் இந்த பனை விதைகளை விதைக்கிறத நம்மளுடைய மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் இந்த பனை விதை விதைக்கணும் அப்படின்னு இந்த நன்னேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா பொதுவாகவே எல்லாரும் ஒரு ஓய்வு எடுக்கிற மனநிலை இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் வந்துடுவாங்க. அண்ணா மாவட்ட செயலாளர், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்களோட வந்து இந்த வெயில் இங்கே சுற்றி ஏதாவது மரம் இருக்கா பார்த்தீங்களா குமரன், அப்படியே சுற்றி காமிங்க, இங்கே ஏதாவது மரம் இருக்கா பார்த்தீங்களா? கருவை தான் இருக்கும், கருவையை கூட அகற்ற முடியாத ஒரு அவல நிலை தான் இங்கே இருக்குது. நாங்கள் அதையும் செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். எங்களை சுற்றி இருக்கிற கருவேல மரங்களை அகற்றத்துக்கும் ஒரு சில முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம், கட்டாயமாக செய்வோம். இந்த மண்ணுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் நாங்கள் செய்வோம். வென்றாலும் தோற்றாலும் நின்று செய்வோம், களத்தில் நிற்போம். நன்றி. நாம் தமிழர்.